ஹலோ, ஹாய். இது பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பூ சொல்லுவாங்கல்ல, அதில தான் தோசை செஞ்சிருந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா சொல்றேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ட்ரை பண்ணுங்க. இந்த வாழைப்பூ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இது பண்ணி, அதோட வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். நல்லா வதங்குனதுக்கப்புறம், இந்த வேர்க்கடல பார்த்தீங்கன்னா, காரக்குழம்புக்காக. இப்ப இது வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பூ கட் பண்ணி வேக வச்சிருந்தோம்ல, தண்ணிய வடிச்சுட்டு, அத எடுத்து அந்த இதில போட்டு இன்னும் நல்லா வதக்கிட்டு, மாவுல போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூ போட்ட உடனே கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அந்த ரவா தோசைலாம் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அத விட டபுள் டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஹார்ட்ஃபுல்லா சொல்றேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகா வச்சு சட்னி போடுவாங்க. அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஆனா நான் சீரக மிளகாய் தூள வச்சு சாப்பிட்டேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.